நீ யார் வேணா வரலாம், எவ்வளவு தேவையானா லாரியை கூட வச்சு கூட்டணும் எத்தனுவாங்க உங்க பிரச்சனையை. டிப்பர் லாரி பிடிச்சி கூட இந்த ஆசீர்வாதம் ஒரு ஜெப விண்ணப்பத்தை கொண்டு வா. ஆனா தேவன் கேட்கணும், வாழ்க்கை மாறணும்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பேசுறத நீ கேளு. ஆண்டவர் சத்தத்தை செவி கொடு. நான் சர்ச்சைக்கு போனேன், என் வாழ்க்கை மாறல. நான் சர்ச்சைக்கு போன வருமானம் இல்லை. நான் சர்ச்சைக்கு போன பிரச்சனையா இருக்கு. நான் சர்ச்சைக்கு போன என்னோட வருமானம் மாறல. நான் சர்ச்சைக்கு போன சம்பாதிக்கலாம் கையில நிக்கல. இங்க பேசுற உபதேசத்துக்கு செவி கொடுத்து வாழ்க்கையை மாத்திக்கும். மாறலனா வந்தவங்களுக்கு மாறதான் செய்யுது, கீழ்பிடிக்கிறவங்க மாறதான் செய்யுது. ஏன் உனக்கு செய்யல அப்படின்னா இன்னும் தேவனுடைய கடினமான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனது இல்லாது இருக்கிறாய். தேவனுடைய வார்த்தை குத்தப்பட்டு மனம் திரும்ப உனக்கு இன்னும் சித்தம் இல்லை. அது குத்தப்பட்டு பிசாசுக்கு தான் இடம் கொடுக்கிற. பாஸ்டர் பேசிட்டார், ஏன் பேசினாரு? ஏன் பேசினாரு? உன்னை திட்டினா டப்புன்னு பரலோகத்துல இருந்து உனக்கு 10,000 ரூபாய் செக் வருது, அப்படியா? உன் திட்டினா எனக்கு நைட் நல்லா தூக்கம் வருது, அப்படியா? உன்னை திட்டினா எனக்கு இருதயம் குழுக்குள்னு இருக்குது, அப்படியா? கிடையாது. எனக்கு தான் வந்து சுகர் வருது, ப்ரெஷர் வருது, நோய் நொடி எல்லாம் வரும். கோவப்பட்ட நல்லா தெரிஞ்சுங்க, கோவப்பட்டு விட்டுறோம் இல்லையா? இந்த கோவப்படுறதுனால அந்த கெமிக்கல் ரியாக்ட் நம்ம பாடியில் ஆகும். அது உடனே நம்ம கோவம் உடனே தணிஞ்சிடும். அந்த கெமிக்கல் ரியாக்ட் என்ன பண்ணுமா, எல்லா ஆர்கனையும் என்ன பண்ணும், டேமேஜ் பண்ணிடும். அது ரொம்ப நேரம் சுரந்து கொண்டு இருக்கும். அதோடைய பாதிப்பு பெருசு. நீ டென்ஷன் ஆகி இப்போ விட்டுடலாம். அந்த டென்ஷன் நம்ம உனக்கு உள்ள கெமிக்கல் ரியாக்ட் வந்து பெரிய பாதிப்புகளை கொண்டு வரும், நிறைய பலவீனங்களை கொண்டு வரும். அது போலதான் உங்களை திட்டுறதுனால எங்களுக்கு தான் 1008 பிரச்சனை வருது. நல்லா இருக்கிற பலவானா வருகிறோம், பலவீனமா போயிடுறோம். சீரியஸா நான் ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் பயங்கர ஸ்ட்ரென்த் நான் வந்தேன், நல்ல பவரா வந்தேன். இன்னைக்கு இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, முடியெல்லாம் குட்டி போச்சு. யோசிச்சு பாருங்களா? ஏன் இங்க இருக்கிற விஷயத்தை யோசிச்சு சபையில் நடக்கிற பிரச்சனைகளை யோசிச்சு விசுவாசிகளை நினைச்சு திட்டி உங்களை இப்படி அப்படி உங்களுக்கு சொல்லி தொண்டெல்லாம் மாறி போய் அல்லேலூயா மாற்றம் வேண்டும் என்றால் உங்க வாழ்க்கை நீங்க ஃபர்ஸ்ட் மாறணும் என்பதுதான் கர்த்தர் பேசுகிறோம். ஜீவனுக்கு போகிற வழி எப்படி இருக்குமா? நெருக்கும் இடுக்கமான வாசல் வழியா தான் போக முடியும். நீ பரலோகம் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது ராஜா. நெருக்கம் கஷ்டத்தின் நட்டியில் தான் உன் நெருக்கி உன்னை புழிஞ்சுதான் மேல கொண்டு போவார். நீங்க ஜம்முன்னு இருக்கணும்னா நரகத்துல போய் நீ கஷ்டம் தான் பண்ணணும். இங்க நெருக்கத்தின் மத்தியில இடுக்கமான வாசல் வட்டியில போனாதான் நீ பரலோகமே போகும்.